Praise the Lord. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த நாளில் இணைந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் அன்பாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரோஷ் ஹஷானா யோம் கிப்பூருடைய நாட்களுக்கு பின்பதாக அது நிறைவடைந்து ஒரு விசேஷித்த ஒரு புதிய ஒரு நாள்ல நாம இருக்கிறோம். இந்த ரோஷ் ஹஷானா யோம் கிப்பூர் நேற்றோடு கூட கம்ப்ளீட்டட். இன்றைக்கு நாள் 7 மணி துவங்குதா, அதோட எல்லாமே கம்ப்ளீட்டட். கர்த்தர் நம்மளை மன்னித்து விட்டார். எங்களுடைய குறைகள் எல்லாம் மாறிவிட்டது. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து விட்டார். நம்முடைய குறைகள் எல்லாம் கிருபையை அவர் மன்னித்து விட்டார் என்ற எதிர்பார்ப்பும் விசுவாசத்தோடு நம்ம காலடி எடுத்து வைத்து இனி நம்ம முன்னோக்கி போக மாத்திரம் தான் இருக்குது. ஹல்லேலூயா. இணைந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே 5 Wings Prophetic Ministry சார்பாக அன்போடு கூட நாம் வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். இன்றைய நாள் நாம் தேவனை நன்றாக துதித்து நாம் ஆராதிக்க போகிறோம். நிறைய நாள் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம கேட்டிருக்கிறோம். வார்த்தையின்படி நாம கன்ஃபெஸ் பண்ணி இருக்கிறோம், மனம் திரும்பி இருக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுத்து இருக்கிறோம். தேவ ராஜ்யத்துக்கென்று நம்ம மனம் மாறி இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டோம், அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்டோம். இப்படி ஒவ்வொரு காரியங்கள் ப்ராசஸாக நடந்தது. இப்போ நாம எல்லாவற்றுக்கும் கடைசியாக பெற்றுக்கொண்ட கர்த்தர் நமக்கு இந்த ஆண்டுல கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நாம சுதந்திரித்து கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை எப்படி சுதந்திரிக்கலாம் தெரியுமா? பை பிரைஸ் அண்ட் வர்ஷிப். துதி ஆராதனை தான் அது அப்படியே கிளைம் பண்ணிரும். பிரசன்னம் போயிட்டு அப்படியே எல்லாத்தையும் நம்மளோட வாழ்க்கையில கொண்டு வந்துரும். ஹல்லேலூயா. ஆகவேதான் ஐ அம் ஸ்ட்ராங்லி பிலீவ் ஆயிரம் பிரசங்கங்கள் செய்யாதத, இத்தனை நாள் பேசின பிரசங்கம் செய்யாதத இந்த ஒரு நாள் பிரைஸ் அண்ட் வர்ஷிப்ல அவருடைய பிரசன்னம் வந்து செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை வைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 1000 பிரசங்கங்கள் செய்யாததை அவருடைய பிரசன்னம் செய்துவிடும். ஆகவேதான் இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் பிரைஸ் அண்ட் வர்ஷிப். கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்போம், கர்த்தருடைய வார்த்தையை நான் வாசிக்கலாம், ஆனா பிரசங்கம் என்று ஒண்ணு வந்து கிடையாது. ஃபுல்லா அவரை நாங்க போக்கஸ் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. அவரை மாத்திரமே நம்ம உயர்த்த போகிறோம். அவரை உயர்த்தும் போது இன்றைக்கு சில நேரத்துல நீங்க சொல்லலாம், ஐயோ 21 நாள் நான் இருக்கிறேனே, உபவாசம் இருக்கிறேன், இந்த நாட்கள் எல்லாம் விசேஷித்த ஒரு ஆசாரிப்பு நாட்களை நான் செய்யறேன், கடைபிடிக்கிறேன், ஆனாலும் இன்னும் இந்த ஒரு காரியத்துல ஒரு அற்புதம் நடக்கலையே பிரதர் அப்படின்னு நீங்க சொல்லலாம். இன்றைக்கு கர்த்தர் அதை செய்ய போகிறார். இன்றைக்கு கர்த்தர் அந்த காரியத்தை மாற்ற போகிறார். இன்றைக்கு அந்த மரித்து போன சரீரம் உயிரோடு எழும்ப போகிறது. இன்றைக்கு கர்த்தர் நியமித்த நாள். ஐ எம் நாட் ஜஸ்ட் சேயிங் திஸ். நான் வெறுமனை இதை நான் சொல்லல, கர்த்தர் சொன்னதை நான் சொல்லுகிறேன். எப்பொழுது பிரைஸ் அண்ட் வர்ஷிப் ஆராதனை பிரசன்னம் வருகிறதோ அப்பதாங்க சூழ்நிலை தலைகீழ மாற ஆரம்பிக்கும். எரிகோ போன்ற மதில்கள் எல்லாமே என்ன முன்பதாக நிக்கலாம், மலை போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம். அது எப்பொழுது மாறும் தெரியுமா? ஆர்ப்பரிக்கும் போது, அவரை ஸ்தோத்தரிக்கும் போது, அவரை துதிக்கும் போது இந்த சூழ்நிலைகள் எல்லாம் தலைகீழாக மாற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அதுதான் வெற்றி. அதான் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். எங்க? தேவனுடைய பிரசன்னத்துல. எதை விட்டு கொடுத்தாலும் அவருடைய பிரசன்னத்தை மாத்திரம் விட்டு கொடுங்க. என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கலாம், பிரசன்னத்துக்கு போறதை மட்டும் விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல குடும்பங்களை நடக்கும்ல, பாரு இவ்வளவு கோவிச்சுக்கிட்டு பேசாம ஜெபம்னு போறாங்க. அதை செஞ்சாதான் குடும்பமே நல்லா இருக்கும். எதை செய்றீங்களோ இல்லையோ அதையாவது செஞ்சிருங்க. அந்த பிரசன்னத்தை விட்டு ஆதாமை போல ஏவாளை போல விலகி போயிட்டீங்கன்னா பிரச்சனை வரதான் ஆரம்பிக்கும். எதை விட்டாலும் அவருடைய பிரசன்னத்தை மாத்திரம் விட்டுடாதீங்க. அதுதான் நல்ல பங்கு. ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கலாமா? மலைகளும் அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக மெழுகு போல உருகி போகுமா? ஹல்லேலூயா. எங்களோட பிரச்சனைகள் உருகாதா? எங்களோட சூழ்நிலைகள் மாறாதா? எல்லாம் மாறும். இன்றைக்கு மாற போகிறது. கர்த்தர் இன்றைக்கு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. ஆமா, இன்றைக்கு இவர்கள் விடுதலையோடு துதித்து ஆராதிக்கும் போது முடியாது என்று சொன்ன காரியங்கள் எல்லாவற்றிலும் இன்றைக்கு அவருடைய பிரசன்னத்தினாலே முடிந்தது என்று சொல்லத்தக்கதாக அவர் மாற்ற போகிறாராம். ஹல்லேலூயா. முடியாது என்று இருந்தத முடிந்தது. வண்டர்ஃபுல் வேர்ட் பாருங்க. முடியாது என்று சொன்னத முடிந்து விட்டது என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. There's a very big difference between the two words. ரெண்டு வார்த்தை கடையில ரெண்டு பெரிதான வித்தியாசம் இருக்குது. முடியாது அப்படி நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களோட வாழ்க்கையில, இது இன்னும் நடக்கல, பல ஆண்டு பல காலங்கள் தாமதமாயிருச்சு, முடியாதுன்னு சொல்றீங்களா? இன்றைக்கு கர்த்தர் இந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப்ல கர்த்தர் எல்லாவற்றையுமே கர்த்தர் இதெல்லாம் செய்து முடிச்சிட்டாரு பிரதர் அப்படின்னு சொல்லத்தக்கதாக மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 18ஆம் அதிகாரத்துல இப்படியாக ஒரு வார்த்தை என் கண்களிலே பட்டது. துதிக்கு பாத்திரராகிய
கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். அதுல முதலாம் வசனம் சங்கீதம் 18:1 சொல்லப்பட்டிருது. என்ன தெரியுமா? என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் நான் அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா. நான் அவரை துதித்து பாடும்போது என்ன நடக்கும்னா, எல்லா விதமான சத்துருக்களுக்கு முன்பதாக அவர் என்னை உயர்த்தி வைப்பாராம். மாத்திரமல்ல, அவர் என்னை விசாலத்துல கொண்டு போய் வைப்பாராம். தொடர்ந்து நீங்க அந்த 18ஆம் அதிகாரத்தை நீங்க தொடர்ந்து வாசிங்கன்னா 19ஆம் வசனத்துல, அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். ஹல்லேலூயா. என்னை விசாலமான இடத்துல கொண்டு வந்து வைத்தாரா. ஏன் தெரியுமா? என் மேல் அவர் பிரியமாய் இருந்தபடினால அவர் என்னை தப்புவித்து ஒரு விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து வைத்தாராம். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். என்ன செய்யணும்? பிரைஸ் அண்ட் வர்ஷிப். ஹல்லேலூயா. என் நாவினாலே அவர் நான் துதித்து பாடுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அவரை நாம துதித்து நாம பாட போகிறோம். இந்த மாலை நேரத்துல கர்த்தரோட வாழ்க்கையில சூழ்நிலைகளை மாற்றுகிற தருணம் இது. இன்றைய நாள் வெறுமனே நம்ம பிரசன்ஸை நம்ம போக்கஸ் பண்ண போகிறோம். அவரை நாம நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்க நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் பிரகாசம் தான். அவரோடு செலவழிக்கிற நேரம் பிரகாசம் தான், வெளிச்சம் தான். இருள்களுக்கு அங்க இடமே கிடையாது. Are you ready? எத்தனை பேர் இந்த மாலை நேரத்துல அவரை முழு விடுதலையோடு கூட ஆராதனை செய்ய, துதித்து மகிழ எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ரெடியா இருக்கிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி காண்பீங்க பார்க்கலாம். எஸ் பிரதர்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எஸ் பிரதர் சொல்லுங்க. எஸ் ஆமென். ஹல்லேலூயா. யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற, Facebookல பார்த்துக்கிட்டு உங்களை ஒவ்வொருவரையும் கூட அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இது ஆன்லைன் கேதரிங், நிகழ்நிலை. ஆகவே நீங்க இருக்கிற இடத்துல சும்மா அப்படி பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்க கூடாது. டோன்ட் பி எ ஸ்பெக்டேட்டர், பி எ பார்ட்டேக்கர். ஒரு பார்வையாளராக இருக்காதீங்க, பங்கு பெறுகிற. இதோடு இணைந்து ஆராதிக்கும் போது நீங்களும் பாடுங்க, நீங்களும் வசனங்களை வாசிங்க, நீங்களும் கரங்களை உயர்த்துங்க, நீங்களும் முழங்கால் படிடுங்க, நீங்களும் எழும்புங்க, நீங்களும் கைகளை அசைங்க. அப்படி செய்யும் போதுதான் நீங்க இதுல பங்காக மாறுறீங்க. இந்த பிரசனம் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும், நீங்க எந்த தேசத்துல இருந்து பார்த்தாலும், எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் உங்களையும் அந்த பிரசனம் வந்து சந்திக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இருக்கிற இடத்துல கர்த்தரை நோக்கி நாம பார்க்க போகிறோம். அவர் நமக்கு ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை, ஒரு புதிய ஒரு துவக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்காக நம்ம நன்றியோடு கூட அவரை நாம் பாட போகிறோம், நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். Are you ready? Hallelujah. Thank you Lord Jesus. கரங்களை தட்டி எல்லாம் உற்சாகமாய் புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கின்றோம். சொல்றீங்களா? கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். அவரை குறித்து மகிழ்ந்து குடும்பமாக அவரை ஆராதனை செய்ய போகிறோம். Thank you Lord Jesus. அவர் நன்மைகளை செய்திருக்கிறார். புதிய துவக்கம் தந்தவர், புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவர். சொல்லுங்க. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கின்றோம். சொல்லுங்க. நன்றி அப்பா. Thank you Lord. Thank you. Thank you Lord Jesus. நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கின்றோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. சொல்றீங்களா? இந்த ஆண்டு முழுவதும், கடந்த ஆண்டு முழுவதும் நம்மளை நடத்தின தேவன் இந்த புதிய ஆண்டுல நம்ம நடத்துவாரு. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே.
குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். சொல்லுங்க. புது வாழ்வு தந்தவரே, புதிய ஒரு துவக்கம் தந்தவரே. சொல்லுங்க. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி, நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். சொல்லுங்க. நன்றி, நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். ஏசாயா 43ஆம் அதிகாரத்துல 18-19 வாசி பாத்தீங்கன்னா, இதோ புதிய காரியத்தை நான் செய்கிறேன், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாக்கப்படுகிறதாம். ஹல்லேலூயா. பூர்வமானதை நீ சிந்திக்காத. ஹல்லேலூயா. அப்படிதான் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. கரங்களை தட்டி, இனி பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போனது, எல்லாம் புதிதாக்கப்பட்டாயிற்று. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல். எஸ், தேங்க்யூ லார்ட். எஸ் லார்ட். கரங்களை உயர்த்தி, புதியவைகள் தோன்ற செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். புதியவைகள் தோன்ற செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். இருக்கிற இடத்துல நல்லா எழுந்திருந்த கரங்களை தட்டி, அப்பா உமக்கு நன்றி. இந்த புதிய ஆண்டவர் ஒரு புதிய பிரசன்னத்தோடு நன்றி, நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். கண்ணீருடன் நீங்க விதைத்தத கெம்பீரத்தோட நீங்க அறுப்பீங்களாம். ஏந்தி நிக்கிற உங்களோட கரங்களை கொடுக்கும் கரங்களா இந்த புதிய ஆண்டில் அவர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. இன்று முதல் ஏந்தி இருந்தீங்களா, கர்த்தர் இந்த கரங்களினால கொடுக்கத்தக்கதாக அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. Thank you Lord. கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கெம்பீரத்தோடு அறுக்க செய்வீர். கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கெம்பீரத்தோடு அறுக்க செய்வீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். ஏந்தி நின்ற என் கரங்களையே கொடுக்கும். மறுபடி சொல்றீங்களா? ஏந்தி நின்ற என் கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய். நிலைமை மாறுகிறது. ஏந்தி நிக்கிறீங்களா? சரித்திரத்துல வாழ்றீங்களா? இந்த கரங்களை எல்லாம் கர்த்தர் கொடுக்கிற கரங்களாக ஆசீர்வதிக்கிறார். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டு. அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். சொல்லுங்க. நன்றி. நன்றியோடு கூட உடைய வாசலுக்குள் வருகிறோம் அப்பா. உடைய பரலோக பிரசன்னத்துக்குள் நாங்கள் வருகிறோம். Thank you Lord Jesus. நீர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள், பாவங்கள் எல்லாம் மன்னித்து எங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பிள்ளையாக மாற்றி கழுவினீரே. இந்த புதிய ஆண்டுல ஆசீர்வாதத்தோடு நன்மையோடு போகும்படி எங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. Thank you
you Lord. நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். சொல்லுங்க, புது வாழ்வு தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் கொஞ்சம் சரீரத்துல கொஞ்சம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒரு சில மாதிரி இல்லாம கொஞ்சம் சரீரத்துல ஆவியானவரோடு கூட இணைந்து பரிசுத்த அலங்காரத்தோடு கூட ஒரு ஆராதனை செய்யலாமா? சிலை தாங்க அசையாம இருக்கும். அவருடைய பிரசன்னத்துல வந்து தாவீதால ஆடாம இருக்க முடியல. பரிசுத்தரை தன்னுடைய கொடுத்த அலங்க அவயவங்களோடு கூட அவரை ஆராதிக்காம இருக்க முடியல. ஹல்லேலூயா. கொஞ்சம் சரத்தை அசைத்து மகிமைப்படுத்தி எஸ் லார்ட். நன்றி நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோம். முழு மனதுடன் சொல்கின்றோம். மன நிறைவுடன் சொல்லுங்க, முழு மனதுடன் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா முழு மனதுடன் சொல்கிறோம். சொல்லுங்க, மன நிறைவுடன் சொல்லுங்க, முழு மனதுடன் சொல்லுகிறோம். இந்த நாள் முழுவதும் நடத்துனீங்களே, அற்புதமாய் நடத்துனீங்களே, ஆச்சரியமா நடத்துனீங்களே, முழு மனதுடன் சொல்லுகிறோம். முழு மனதுடன் சொல்கின்றோம். மன நிறைவுடன் சொல்கின்றோம். தொடர்ந்து அப்படியே கரங்களை தட்டி நம்பிக்கையுடைய சிறைகளே, நீங்க அரணுக்கு திரும்புங்கள். கர்த்தர் தீர்க்க தரிசனம் உங்களோடு பேசுகிறார். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பானதை நான் தருவேன், இன்றைக்கே நான் தருவேன். ஹல்லேலூயா. டபுள் போர்ஷன் ஆஃப் blessing யாருக்கு சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. கம் பேக் டு யுவர் மதர்லேண்ட். நீ மறுபடியுமாக உன்னுடைய பட்டணத்துக்கு சுதந்தரித்துக் கொள்ளும்படி வா, அங்கே நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. கரங்களை தட்டி தொடர்ந்து பாடுவோமா? நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். விசுவாசத்தோடு பாடுறீங்களா? நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு. மறுபடி சொல்லுங்க, நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பானதை இன்றைக்கு திரும்புங்கள். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்துக்கே மறுபடியும் உன்னை அழைக்கின். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்துக்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அரணுக்கு திரும்புவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தரை அல்லேலூயா என்றால் come back to the promised land. Go further. முன்பதாக போங்க. Come back. மறுபடி சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக அவருடைய பட்டணங்களை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக promised landக்கு வாங்க. தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள வாங்க என்று கர்த்தர் மறுபடி அழைக்கிறார். ஹல்லேலூயா, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அரணுக்கு திரும்புவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துவோம். சொல்லுங்க, நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பானதை தருகிறார். நாளைக்கு அல்ல, இன்றைக்கு. எல்லா வாய் திறந்து சேர்த்து பாடுவோம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்துக்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்துக்கே
மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அலியா 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 அலியா, அரணுக்கு திரும்புவோம். Come on everyone, எல்லாரும் சேர்ந்து. Thank you Lord. அலியா, கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 அலியா, yes Lord, அரணுக்கு திரும்புவோம். Thank you Lord. அலியா 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 அலியா, கர்த்தரை உயர்த்துவோம். கொள்ளை கொண்ட பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். கொள்ளை கொண்ட பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். ராஜாக்கள் உன்னை தேடி வர ராப்பகல் திறந்து வைப்பார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றின. Come on. அலியா 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 அலியா, அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 அலியா, கர்த்தரை உயர்த்துவோம். சொல்லுங்க அலியா 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 அலியா. இழந்தவைகளை அவர் திரும்ப கொடுக்கிற காலம் இது. இழந்தவைகளை இரட்டிப்பாக கொடுக்க போகிறார். உங்களோட வாழ்க்கையில எதையெல்லாம் இழந்தீங்களோ, எந்த சந்தோஷம், எந்த சமாதானம், எந்த ஆசீர்வாதங்களை இழந்து போனீங்களோ, அதை இரட்டிப்பாய் கொடுக்க போகிறார். விசுவாசத்தோடு காலடி எடுத்து வைங்க. Come further. மறுபடி தேவனுடைய பிரசன்னத்துல இருந்து அந்த ப்ராமிஸ் லேண்டுக்கு, அப்போடைய உறவுக்குள்ள வந்துருங்க. அங்கேதான் உங்களுக்கு விடுதலை உண்டு. அவருடைய பிரசன்னத்துல மலைகளும் மெழுகு போல உருகி போகும். Thank you Lord. Hallelujah. அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக மலைகளும் மெழுகு போல உருகி போகும். கர்த்தர் உங்களுக்கு திரும்பி கொடுக்கிறார். நீங்க இழந்து போன சுகம், இழந்து போன பலன், இழந்து போன ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் மறுபடி இந்த ஆண்டுல அவர் மறுபடி உங்களுக்கு திருப்பி கொடுக்கிறார். Hallelujah. Hallelujah. அலியா 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 அலியா, அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 அலியா, கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 அலியா, அரணுக்கு திரு. Come on everyone, உற்சாகத்தோடு கரங்களை தட்டி. Thank you Lord. அலியா அலியா, கர்த்தரை உயர்த்துவோம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல. எத்தனை பேர் சொல்றீங்க? அவரை போல வாக்கு மாறாதவர். முடிந்ததின் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. சொல்லுங்க, சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல. முடிந்ததின் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல. நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எது. நீர் சொல்லி அமராத, சொல்லுங்க பார்க்கலாம். நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல. நீர் சொல் ரப கலம சந்தரல கரபா ஓ ரமணம சந்தரல கரபலந்தரோ. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசு. Come on everyone. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசு. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல. முடிந்ததின் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க? அப்படியே எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க? இந்த வாழ்க்கையில அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றினவர், அவர் சொன்னால் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவர் மாறாதவர்,
அவர் மாறாதவர். உங்களோட பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து சொல்லுங்க, அவர் மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் மாறாதவர், அவர் மாறாதவர். ஒரு வார்த்தை கொடுத்துட்டாருன்னா அதுக்கு அவர் உண்மையாக செயல்படுவார். ஹல்லேலூயா. அவர் மாறாதவர். Are you ready? ரெடியா இருக்கிறீங்களா? வர்ஷிப் பண்ணுவோம் அவரை. சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தெய்வம் என்று சொல்லி மாறாத தேவனை ஆராதிக்க போகிறோம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல, முடிந்ததின் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. Come on everyone, கரங்களை தட்டி. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல, முடிந்ததின் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை, நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும், நீர் சொல்லி அமராத, நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை, நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு ஆராதனை ஆராதனை. Yes Lord. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு ஆராதனை ஆராதனை ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு ஆராதனை ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன், கைவிட மாட்டேன் என்று நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன், கைவிட மாட்டேன் என்று நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் வாய்க்காலாய் வருபவரே, நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் வாய்க்காலாய் வருபவரே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு ஆராதனை ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு ஆராதனை ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும். Come on everyone, கரங்களை தட்டி ஆராதனை டாடி. ஓ உங்களுக்கு மகிமை. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, we welcome you. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு ஆராதனை. நிறைய பேர் வாழ்க்கையில இந்த நாட்கள்ல இன்றைய நாட்கள்ல ஒரு மாற்றம், ஒரு விடுதலை, ஒரு சுகம், ஒரு பலன், ஒரு புதுப்பித்தல் நடக்கிறதை பார்க்கிறேன். ஒரு ரினியூவல் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ரீக்ரியேஷன் இஸ் ஹேப்பனிங் ரைட் நவ. நன்றா விடுதலையோடு கூட அவரை ஆராதனை செய்யுங்க. ரீக்ரியேஷன், மறுபடியும் ஒரு புதுப்பிக்கிற, மறுபடியும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுபடி இருந்த ஒன்றை புதுப்பித்து மங்கின ஒன்றை மறுபடி கொழுந்து விட்டு எரிய செய்ய போகிற காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் செய்து கொண்டிருக்கிறார். உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்களோட குடும்பத்துல, உங்களோட ஆசீர்வாதங்கள்ல, நன்மைகளில, உங்களோட சரீர சுகத்துல ஒரு புதிதான ஒரு பலன் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கும் போதே விடுதலை, அவரை ஆராதிக்கும் போதே விடுதலை. ஆகார் என்ற ஒரு பெண், அவ அந்நியர் ஸ்திரீ. அவள் எல்லாவற்றையும் விட்டு ஓடிக்கொண்டு போகும்போது கர்த்தர் அங்கே அவளை சந்திக்கிறார். எங்க? ஒரு நீருற்று, ஒரு துறவுல இருந்து சந்திக்கிறார். அங்கே இருந்து தேவதூதன் வந்து அவரோடு பேசுகிறார். பேசும்போது அவர் ஒரு பெயர் வைக்கிறார் அந்த இடத்துக்கு. நீர் என்னை இவ்வளவு தூரம் என்னை காண்கிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துக்கு லகாய் ரோஹி என்று பெயரிட்டாளாம். ஹல்லேலூயா. லகாய் ரோஹி என்றால் ஜீவ நீரூற்றாகிய நீர் என்னை காண்கிறவர், ஜீவ நீரூற்றாகிய தேவனாகிய நீர் என்னை காண்கிறவராக இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி thank you Lord Jesus என்று சொல்லுங்க பார்க்கலாம். என்னை காண்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். லகாய் ரோஹி என்னை காண்கின்ற தேவன் நீ, லகாய் ரோஹி எங்கள் ஜீவ நீரூற்று. சொல்லுங்க வாய் திறந்து. லகாய் ரோஹி என்னை காண்கின்ற தேவன் நீ. ஓ லகாய் ரோஹி எங்கள்
எங்கள் ஜீவநீர். சொல்லுங்க மறுபடி, வீர் லகாய் ரோஹி. Yes Lord, the living waters, ஜீவநீரூற்றாகிய நீர் என்னை காண்கிறவராக இருக்கிறீர். நீர் என்னை காண்கிறவர் அல்லவா என்று சொல்லி அந்த இடத்துக்கு லகாய் ரோஹி என்று பெயரிட்டாலாம். Thank you Lord Jesus. சொல்லுங்க, வீர் லகாய் ரோஹி, வீர் லகாய் ரோஹி, என்னை காண்கின்ற தேவன் நீர். ஓ வீர் லகாய் ரோஹி, இந்த ஜீவநீரூற்று. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீர், என் எளிமையில் கை தூக்க வந்தவர். சொல்லுங்க, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீர், என் எளிமையில் கை தூக்க வந்தவர் நீர். துரத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். ஓ வீர் லகாய் ரோஹி, என்னை காண்கின்ற தேவன் நீ. ஓ வீர் லகாய் ரோஹி, எங்கள் ஜீவன். எல்லா கரங்களை தட்டி சொல்லுமா, வீர் லகாய் ரோஹி. எஸ் லார்ட், என்னை காண்கிற தேவனே, என்னை காண்கிறவரே, நீரூற்றாகி எங்கள் தேவன், என்னை காண்கிறவர், ஜீவனுள்ள தேவன், என்னை காண்கிறவர், என்னை காண்கிறவரே. வீர் லகாய் ரோஹி, என்னை காண்கின்ற தேவன் நீ. ஓ வீர் லகாய் ரோஹி, எங்கள் ஜீவநீரூற்று நீ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒரு புதிய துவக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்கிறவர். ஆமென். நம்முடைய எல்லா சிறையிருப்புகளையும் மாற்றி ஒரு நம்பிக்கை, விசுவாசத்தை இந்த புதிய ஆண்டுல அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். கம் பேக் டு மை பிரசன்ஸ். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். ப்ராமிஸ் லேண்டுக்கு மறுபடி வாங்க, தேவனுடைய பிரசன்னத்துக்கு மறுபடி வாங்க. ஆதாமே, நீ எங்கே? கம் பேக் டு தி பிரசன்ஸ் ஆஃப் காட் அகைன். அங்கே நான் உன்னை புதுப்பிக்க போகிறேன், அங்கே நான் உன்னை சந்திக்க போகிறேன், அங்கே நான் உன்னை உயர்த்த போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, எல்லா 2 கரங்களை உயர்த்தி, thank you Lord Jesus. ஹல்லேலூயா. வீர் லகாய் ரோஹி, என்னை காண்கின்ற தேவன் நீ. ஓ வீர் லகாய் ரோஹி, எங்கள் ஜீவ நீரூற்று நீர். என் சிறுமையை, கரங்களை உயர்த்தி, ஆண்டவரை என்னை காண்கிறவர் நீங்கப்பா, என்ற சூழ்நிலைகள் அறிந்தவர். இம்மட்டும் நாள் என்னுடைய பிரசன்னத்தில் நடத்த நீங்க என்னோடு பேசி இருக்கிறீங்க. உம்முடைய பிரசன்னத்துக்கு நாங்கள் மறுபடி நாங்கள் வருகிறோம். உம்முடைய மகா பரிசுத்த பிரசன்னத்துக்குள்ளாக நாங்கள் நுழைந்து வருகிறோம் அப்பா. எங்களை ஆளுகை செய்கிறவரே, எங்கள் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் நாங்கள் அன்பு கூறுகிறோம். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீ, என் எளிமையில் கை தூக்க வந்தவர். சொல்லுங்க, என் சிறுமையை, என் சிறுமையை. அவர் உங்கள் சகாயர், அவர் உங்கள் பலனாகிய தேவன், அவர் உங்கள் கண்மலை, ஒருபோதும் கைவிட மாட்டார். நீரூற்றாகிய தேவன், அவர் உன்னை காண்கிறவர். அந்த ஜீவ நீரூற்றிலிருந்து உன்னை உயிர்ப்பிக்க கூடியவர். அந்த ஜீவ நீரூற்றை கொடுத்து உன் தாகம் தீர்க்கிறவர். ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன். என்னிடத்துல ஜீவ தண்ணீர்கள் நதிகள் அவனிடத்துல புறப்பட்டு வரும், என்னிடத்துல புறப்பட்டு வரும். அவனுக்கு நான் இலவசமாய் கொடுப்பேன். தாகமா இருக்கிற இடத்துல வரக்கடன் என்று சொன்னவரே, சிங்காசனத்துல இருந்து புறப்பட்டு வர நதி உண்டு. தாகம் தீர்க்கிற நதி, உன்னை முழுவதும் சுத்திகரிக்கிற ஒரு நதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்க 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 எங்களுடைய பிரசன்னத்துல இருக்க இருக்க எங்களுடைய எல்லா சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும். ஓ thank you Lord Jesus. ஹல்லேலூயா. Thank you Lord. Oh Jesus. எங்கள் ஜீவநீரூற்று நீர். புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திர வாளியாய் மாற்றி விட்டீர். புறஜாதி என்னை தேடி வந்தீர்,
சுதந்திர வாளிய மாற்றி விட்டீர், வாக்கு தாத்தம் செய்தீர், நீர் சொன்னதை நிறைவேற்றினீர். ஹல்லேலூயா. வாக்கு தாத்தம் செய்தீர், நீர் சொன்னதை கரங்களை வைத்து சொல்றீங்களா? வாக்கு தத்தம் செய்தீர், வாக்கு தத்தம், வாக்கு தாத்தம் செய்தீர், நீர் சொன்னதை நிறைவேற்றி. வாக்கு தத்தம் செய்தவரே, வாக்கு தாத்தம் செய்தீர், நீர் சொன்னதை நிறைவேற்றினீர். ஓ லகாய் ரோஹி, என்னை காண்கின்ற தேவன் நீ. Thank you Holy Spirit of God. என்னை காண்கிறவரே, என்னை காப்பவரே, என்னை தள்ளாதவரே, என்னை அறிந்தவரே, என் கண்மலையே, எந்த கோட்டையே, நீருற்றாகிய தேவனே, ஓ என்னை காண்பவரே, பரிசுத்தரே. ஓ ஹல்லேலூயா. ரபகலதரன மஷதரகபா. Oh Jesus, oh beat லகாய் ரோஹி, என்னை காண்கின்ற. அவரை காண்கிற தேவன் என்பது அவருடைய நாமம். அவர் என்னை காண்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை காண்கிறவர். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, அவர் நம்முடைய எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன். Thank you Lord. வாக்குத்தத்தம், வாக்குத்தத்தம் செய்தீர், நீர் சொன்னதை நிறைவேற்றினீர். வாக்குத்தத்தம் செய்தீர், நீர் சொன்னதை நிறைவேற்றினீர். ஓ லகாய். என்னை காண்கிற தேவனே, என்னை காண்கின்ற தேவன் நீ. ஓ எங்கள் ஜீவனீரூற்றே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், என் ஜீவனீரூற்று நீங்க தான்ப்பா. ஜீவனீரூற்று, தாகம் தீர்க்கிறவர். Thank you Lord. என்னை காண்பவரே, மகதரலபா மஷரரகரபா மகதரகரகலமலம. கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்வீர். கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்வீர். ஏந்தி நின்ற கரங்களையே கொடுக்கும் கரங்களாய் மாற்றி. கரங்களை உயர்த்தி சொல்லுமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என் முன்னிலைமையை பார்க்க பின்னிலைமையை ஆசீர்வதித்திருக்கிறார். சொல்றீங்களா? நன்றி என்று சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். நீங்க நன்றி செலுத்த செலுத்த உங்களோட வாழ்க்கையில நிறைய குறைகள் மாறுகிறது. உங்களுடைய எல்லா விதமான கிச்சன் மாப்பி செய்கிற தொட்டி ஒரு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. தரித்திர நுகங்கள் மாறுகிறது. அவை ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் துதிக்கும் போதே தேவனுடைய பிரசன்னம் உங்களுடைய வீடுகள்ல, உங்களுடைய குடும்பங்கள்ல, உங்களுடைய சரீரங்கள்ல, உங்களுடைய புதிய ஆண்டுல கையிட்டு செய்கிற உங்களுடைய படிப்புகள்ல, தொழில்ல, வியாபாரத்துல, சகலவற்றிலும். Thank you Lord Jesus. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை,
நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல. ஓ ஆராதனை ஆராதனை. சொன்ன சொல்ல என்னுடைய இருதயத்தை அவருக்கு முன்பதாக நேராக்கி அவருக்கு முன்பதாக இருக்கிறது போல அவரை ஆராதிக்க ஆரம்பிக்கலாமா? அவருக்கு மகிமை செலுத்த ஆரம்பிக்கலாமா? எல்லா கரங்களை உயர்த்தி வார்த்தையை நிறைவேற்றும் இயேசு சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு ஆராதனை ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு அல்லியா 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 அல்லியா. அரணுக்கு திரும்புவோம். அல்லியா 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 அல்லியா. கர்த்தரை உயர்த்துவோர் சபையாக. அல்லியா 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 அல்லியா. அரணுக்கு திரும்புவோம். அல்லியா 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 அல்லியா. கர்த்தரை உயர்த்துவோம். அல்லேலூயா. எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்தி உங்கள் நாவின் வார்த்தைகளினால தகப்பனே என் சிறையிருப்பை மாற்றுகிறவரே, நீர் சொன்னதை நிறைவேற்றுகிறவரே, அற்புதமான தெய்வமே, முந்தினவைகளை நினைக்காதபடிக்கு பூர்வமானவெல்லாம் புதைத்து போட்டு புதிய ஆண்டுல புதிய காரியத்தை செய்கிற நல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். You are recreating something in our life. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை துவங்குகிறீங்க, ஒரு புதிய ஒரு பரிமாணத்துக்குள்ள எங்களை நடத்துறீங்கப்பா. எங்களோட வாழ்க்கை ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள நீங்க கொண்டு போகிறீங்க. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே உங்களுக்கு நாங்க மகிமை செலுத்துகிறோம், உங்களை நாம துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை காண்கிறவர். வீர் லஹாய் ரோஹி, நீர் எங்களை காண்கிறவர். God who sees us, எங்களை காண்கிறவர். நீரூற்றாகி எங்கள் தேவன், நீர் எங்களை காண்கிறவராக இருக்கிறமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. கமன் எல்லா வாய்களை திறந்து அப்படியே அந்நிய பாஷையில் அவரை ஆராதனை செய்யலாமா? ஹalleluya. லபனதரலரனமன ஷிகதகலரனனனமா உரபலதிரிலிரினி அந்தரலகரகலகனமா மகதிரே கபலபகதரலகரபா. எங்கள் நம்பிக்கையே, என் பலனாகிய கர்த்தரை நான் துதித்து நான் பாடுவேன். என் நம்பிக்கையுள்ள தேவனை நோக்கி நான் கரங்களை உயர்த்துவேன். என் தேவனே என்னுடைய நம்பிக்கை. அல்லேலூயா அல்லேலூயா. என் தேவனே என் நம்பிக்கை. அல்லேலூயா. எனக்காய் கருத ஒரு தேவன் உண்டு, என்னை விசாரிக்க ஒரு தேவன் உண்டு, என்னை போஷிக்க ஒரு தேவன் உண்டு, என்னை நடத்த ஒரு தேவன் உண்டு. ஹalleluya. உங்களை போஷிப்பார், நம்மை போஷிப்பார், ஊழியத்தை போஷிப்பார், உங்கள் குடும்பத்தை போஷிப்பார், உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். ஹalleluya. நம்புவதற்கு நமக்கு வேற யார் உண்டு? நம்புவதற்கு அவரை தவிர வேற யாரு உண்டு? அவரே எங்கள் நம்பிக்கை, அவரே எங்கள் நம்பிக்கையின் நங்கூரம். பிரியமானவர்களே, ஹalleluya ஹalleluya. எங்களோட வாழ்க்கையில பொல்லாப்பு நேரிடாது, வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது. ஹalleluya. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அவருடைய பிரசன்னத்துல அவரை நாம் உயர்த்த ஆரம்பிக்கலாம். ஹalleluya. பொல்லாப்புகள் நேரிடாது, வாதையோ உன்னை அணுகாது. பாதைகளில் தேவனுடைய தூதர்கள்
கரங்களில் தாங்குவார். பொல்லாப்புகள் நேரிடாது, வாதையோ உன்னை அணுகாது, உன்னை அணுகாது. பாதைகளில் தேவனுடைய தூதர்கள் கரங்களில் தாங்குவார். நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் என் கூட இருப்பார். தளராமல் இயேசுவோடு பிரயாணம் செய்வேன். நம்பிக்கை கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நம்பு, எனக்கு அவரை தவிர வேறு யார் உண்டு? உண்மை அல்லாமல் எங்களுக்கு யார் உண்டப்பா? சர்வ வல்லவரே, தளராமல் இயேசுவோடு பிரயாணம் செய்வேன். நம்பிக்கையோ நம்புவதற்கு நம்பு எனக்கென்று சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் இயேசுவோடு பிரயாணம் செய்வேன். நம்பிக்கையோடு எனக்காய் கருதுவார். என்னை போஷிப்பார். எந்தன் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். துன்ப நாளில் கைவிடாமல் தம் சிறகின் நீழலில் மறைப்பா. இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் போதே கர்த்தருடைய ஆவியான ஒரு சிலருக்கு சொல்றாங்க, உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்தது மகளே. உன்னுடைய அந்த துக்கத்தின் கால எல்லை முடிவடைந்து விட்டது. இனி துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக, தரித்திரத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக, கண்ணீரை கண்ட நாட்களுக்கு ஈடாக, அவமானத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக கர்த்தர் இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் போதே கர்த்தருடைய ஆவியானவர் இதை நீ சொல்லு என்று உங்களுக்கு சொல்லுகிறார். இன்றோடு இந்த பரிமாணத்துல உன்னுடைய எல்லா நெருக்கங்களும், உன்னுடைய எல்லா பழைய காரியங்களுக்கான, போராட்டங்களுக்கான, தரித்திரங்களுக்கான, குறைவுகளுக்கான முடிவு வந்தாயிற்று, முடிக்கப்பட்டாயிற்று. இன்று முதல் நீ ஒரு புதிய பரிமாணத்துக்குள்ள, புதிய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நீ கடந்து போக போகிறாய். கடந்த ஆண்டுல, கடந்த நாட்களை நீ கண்ட எகிப்தியனை, தரித்திரத்தை, கொள்ளை நோய்களை, வியாதிகளை, போராட்டங்களை, பிரச்சனைகளை இந்த ஆவிக்குரிய ஆண்டுல நீ காண்பதில்லை என்று ஒரு சிலரோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். இதை விசுவாசிக்கிறவங்க, இது இந்த வார்த்தை எனக்கு தானே நீங்க சொல்றவங்க, கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அசரீரியாக அவர் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்தது மகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் துக்க நாட்கள் முடிந்தது மகனே. இதோ உன் சோதனை காலம் நிறைவடைந்து விட்டது. அடுத்த காலம் ஒரு புதிதான ஒரு வசந்த காலம் உனக்கு துளிர்க்கிறது, ஆரம்பிக்கிறது என்று சேனைகளின் கர்த்தர் உனக்கு சொல்லும்படி சொல்லுகிறார். ஹalleluya, ஹalleluya. ரபா கமா லாதா எல்லாம் ரெண்டு கரங்களை உயர்த்தி thank you lord jesus. ரிபாலகதர ரனனன மஷதரலகபா ஒரபலாதி ரிகால ரனமா. நிறைய இந்த நேரத்துல ஆராதனை செய்து கொண்டிருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், சில பேருடைய கட்டிகள் மறைகிறதா, சில பேருடைய கட்டிகள் மறைகிறது. In the name of Lord Jesus Christ, I send for the healing presence right now. ஒரு ஹீலிங், ஒரு சுகத்தின் பிரசன்னத்தை நான் கட்டவிழ்க்கிறேன். யார் யாரெல்லாம் ஆண்டவரே மரண தருவாயில இருக்கிறாங்களோ, வியாதி நிமித்தமாக பயத்தோடு இருக்கிறாங்களோ, போராட்டத்தோடு கலக்கத்தோடு இருக்கிறாங்களோ, ஒரு வியாதியின் மத்தியில் இருக்கிறாங்களோ, ஆண்டவரே ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையில் இருக்கிறாங்களோ, வியாதியஸ்தர்களாக இருக்கிறாங்களோ, அடுத்த கட்ட நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்களோ, in the name of Lord Jesus, இயேசுவின் நாமத்தினாலே I send for the healing miracle right now. I send for the healing miracle right now. இயேசுவின் நாமத்தினால ஒரு சுகத்தின் பிரசன்னம் அவர்களை அணுகுவதாக.
மைக்ல ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய பிரசன்னம். எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவின் நாமத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. எஸ், அநேகர் நீங்க யார் யார் வியாதியஸ்தர் இருக்கிறாங்க நினைத்துக் கொள்ளுங்க பார்க்கலாம், நினைத்துக் கொள்ளுங்க பார்க்கலாம். இவங்களை நான் நினைக்கிறேன், ஐயோ இவங்க இப்படிப்பட்ட பாரதூரமான சூழ்நிலை இருக்கிறாங்க, இதோ இவங்க ஒரு மரண தருவாயில இருக்கிறாங்க, ஹோப் இல்லாம இருக்காங்க, நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது ஒரு சுகத்தின் பிரசன்னத்தை கட்டவிழ்கிறார் இயேசுவின் நாமத்தில். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற, பார்க்க போகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கதான எல்லா பலவீனங்கள், நோய்கள், வியாதிகள் டிஸப்பியர், கட்டிகள் மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. டியூமர்ஸ் disappear in the name of Lord Jesus. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வியாதிகள், ஆர்த்ரைட்டிஸ் வியாதிகள், எல்லா கொலஸ்ட்ரால் வியாதிகள், சுகர் வியாதிகள், பிரஷர் வியாதிகள், கண் வருத்தங்கள், இன்ஃபெக்ஷன்ஸ் இயேசுவின் நாமத்தினாலே disappear. நரம்புல ஒரு புதிய வல்லமை கடந்து போகட்டும். இப்பொழுது எலும்புகள் ஒரு புதிய அக்கினி இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. நரம்பு நாளங்கள், தசை, ஊன்கள், உறுப்புகள்ல இயேசு கிறிஸ்து இரத்தத்துக்கூடாக வருகிற ஒரு சுகத்தின் பிரசன்னம் கட்டவிழ்க்கப்படுகிறமைக்காக ஸ்தோத்திரம். அதை நீங்க சொன்னீங்க, அதை நீங்க செய்து முடிக்க போகிறமைக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பொல்லாப்புகள் நேரிடாது, வாதையோ உன்னை அணுகாது, பாதைகளில் தேவனுடைய தூதர்கள் கரங்களில் தாங்குவார். பொல்லாப்பு, come on everyone, கரங்களை உயர்த்தி. நேரிடாது, வாதையோ, எல்லா வாதைக்கு காரியங்கள், பகலில் பறக்கும் அம்பு, இரவில் நடமாடுற கொள்ள நோய்க்கு நீ பயப்படாதபடிக்கு ஒரு பலன் தேவனுடைய தூதர்கள் தாங்கு. நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் என் கூட இருப்பார். தளராமல் இயேசுவோடு பிரயாணம் செய்வே நம்பிக்கையோ. மகளே, இயேசுவோடு இந்த வாழ்க்கை நீ ஆரம்பி. இன்று முதல் புதிய ஜீவியத்தை, சுகத்தின் ஜீவியத்தை, பலத்தின் ஜீவியத்தை அவருடைய பிரசன்னத்திலிருந்து ஆரம்பி. ஹல்லேலூயா. உன் கூட இருப்பார், தளராமல் இயேசுவோடு பிரயாணம் செய்வே நம்பிக்கையோடு. எனக்காய் கருதுவார், என்னை யோசிப்பார், எந்த தேவைகள் எல்லாம் சந்திப்பா. எல்லா நாளும் கைவிடாமல் தம் சிறகின் நிழலில் மறைப்பார். உனக்காய் கருதுவார், உன்னை போஷிப்பார். இந்த புதிய ஆண்டுல ஒரு சுகத்தோடு கூட குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார். Thank you Lord Jesus. எல்லா நாளும் கைவிடாமல் தம் சிறகின் நிழலில் மறைப்பார். நிழலில் மறை. நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் என் கூட இருப்பார். தளராமல் இயேசுவோடு தியானம் செய்வேன். என்ன பிரச்சனையா இருந்தாலும், என்ன போராட்டமாக இருந்தாலும், இயேசுவோடு கூட இந்த வாழ்க்கையை ஆரம்பிக்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க. வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, இயேசுவை பிடித்துக்கொள். இயேசுவோடு கூட இந்த வாழ்க்கையை நீ ஆரம்பி.
ஹalleluya. தளராமல் நீ முன்னோக்கி செல்ல முடியும். அவர் உன்னை கரம் பிடித்து நடத்துவார். Thank you Lord Jesus. பிரயாணம் செய்வே நம்பிக்கையோடு நம்புவதற்கு நமக்கென்றும் சர்வ வல்லவர் நம் கூட இருப்பார். தளராமல் இயேசுவோடு பிரயாணம் செய்வே நம்பிக்கையோடு. எல்லா வாய்களை திறந்து அந்நிய பாஷையில லெமெனி கமரதுரகல பரணமன ஷதரலக பபபமா ஓரமகலே தெரெனி ஆந்தரோ மகதுரகல பரதரலகரல. அந்நிய பாஷையில் ஆராதனை நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஆவியிலையும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், கருத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஹalleluya. ரிமலதரலகரபலரகபா ஷபரிபலர. ஆராதனை மகிமை அட்மாஸ்பியரை சேஞ்ச் பண்ணக்கூடிய வல்லமை உள்ளது. ஒரு இடத்துல ஒரு பட்டணத்தினுடைய கிளைமேட்டையே ஆராதனை பிரசன்னம் சேஞ்ச் பண்ணக்கூடிய வல்லமை உள்ளது. பிரசன்னம் மலைகளை உருக செய்யும். உங்களுடைய சூழ்நிலை, தேசத்தின் சூழ்நிலையை கூட உண்மையாய் நாம் தேவனோட கனெக்ட் ஆகி ஆராதிக்கும் போது சூழ்நிலைகளை மாற்ற முடியும். அதுதான் அந்த பிரசன்ஸ்ல இருக்க வல்லமை, ஆராதனை இருக்கிற வல்லமை. எரிகோ மதில் விழும், சங்கிலிகள் அறுந்து போகும். ஆராதிக்கும் போது எதிரிகள் தங்களுக்குள்ள வெட்டி மடியும்படி செய்யத்தக்கதான பிரசன்னம் வெளிப்படும். ஹalleluya. எதிரிகளுக்கு தப்பலாம். இங்கே நாம் ஆராதிக்கும் போது எங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிற, எங்களுக்கு விரோதமாய் பேசுகிற எந்த நாவையும் கர்த்தர் குற்றப்படுத்தும்படி அவருடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டு கொண்டிருப்பார். ஹalleluya. பணிவிடை ஆவிகள் எங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருப்பார்கள். இந்த ஆண்டுல எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா மரண கட்டுகள், எல்லா தடைகள், எல்லா தரித்திரங்கள், எல்லா போராட்டங்களை உடைத்து நிர்மூலமாக்கி வானத்தில் நடக்கிற யுத்தத்தில் நமக்கு வெற்றி கொடுக்கும்படி தூதர்கள் நாம இங்க ஆராதிக்கும் போது நமக்காக அவர்கள் அங்க யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொண்டு வர போகிறார்கள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரிபலகதரலரணனமகதரபா ஓரபஷந்தரலகரபா ரிமகலதிரிகலரகனமமகதரலரணனமா ஓரமமமா. எல்லா வாய்களத்துல நல்ல அந்நிய பாஷையில ரிபினி கலரணனமகதரலரணனமா ஓரபஷிகபலதிரி கலதிரி அந்தரலரமமமா ஓரபஷதர. எல்லா கரங்களை உயர்த்தி இருக்கிற இடத்துல 2 கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். நல்லா ஹெட்செட் மாட்டி இருக்கலாம், பரவாயில்ல. கரங்களை 2 கரங்களை நல்லா உயர்த்தி அவரை ஆராதனை, கடைசியாக அவரை ஆராதனை செய்து ஆராதனை பிரசனத்திலிருந்து விடுதலையோடு கூட ஜெயத்தை பெற்று இந்த புதிய ஆண்டுல பிரசனத்துக்குள்ளாக நம்ம காலடி எடுத்து வைக்க போகிறோம். ஹalleluya. இங்க நம்ம துதிக்கிறோம், வெறுமனே நம்ம துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். இதை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நோ, ஒரு பெரிதான ஒரு ஆவிக்குரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இங்க நம்ம ஆராதிக்க உங்களோட வாழ்க்கையில, உங்களோட குடும்பத்துல, ஆவி ஆத்தும சரத்துல, உங்களோட படிப்புல, வேலையில, தொழில, தடைப்பட்ட காரியங்கள்ல கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். நோய்வாய்ப்பட்ட ஜனங்கள் மத்தியில சரத்துல ஒரு அற்புதங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார். இன்று முதல் நீங்க சாட்சிகளை சொல்வீர்கள். சாட்சிகளை சொல்லத்தக்கதன் அற்புத மகிமை நடக்கும். கட்டிகள் மறைகிறது, கேன்சர்கள் மறைகிறது, லியூகேமியா வியாதிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya, ஹalleluya. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக இரட்டிப்பான நன்மையினாலே அவர் நிரப்பித்தான் இன்றைக்கு அனுப்புகிறார். ஹalleluya. அவருடைய பிரசன்னத்துல செலவிடுகிற ஒரு நொடி கூட அது வீணாய் விருதாவாய் போகாது பிரியமானவர்களே. ஹalleluya. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. கரங்களை உயர்த்தி அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். வானாதி வானங்கள் கொள்ளாத அந்த தேவன், அவரை பரலோகத்தோடு இணைந்து அவரை நாம் ஆராதிக்கலாமா? வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்து அங்க சிங்காசனத்துல பிதாவாகிய தேவன் வீற்றிருக்கிறார். அங்க அவருக்கு பின்பதாக பெரிய ஒரு வானவில், ரெயின்போ, பெரிதான ஒரு பிரம்மாண்டமான ஒரு வானவில். அவருக்கு
மேலாக 4 திசைகளில கேருபீன் சேராபீன்கள், யூ ஆர் ஹோலி, யூ ஆர் ஹோலி, நீர் பரிசுத்தர் என்று சொல்லி அவங்க துதித்து கொண்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவருக்கு முன்பதாக, சிங்காசனத்துக்கு முன்பதாக கண்ணாடி கடல், அது அப்படியே அரை வட்டத்துல 24 மூப்பர்கள் சிறிய சிங்காசனத்துல அமர்ந்து அந்த இடத்துல இருந்து தங்கள் கிரீடங்களை அவருக்கு முன்பதாக கலட்டி வைத்து சாஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டு, தேவரீர் நீர் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் என்று சொல்லி அவரை துதித்து மகிமைப்படுத்தினார்களாம். அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக அந்த இடத்துல இருக்கிறதான அக்கினி ஸ்தம்பங்கள் ஆவியானவருக்கு அடையாளமாக. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு காட்சியை பரலோகம் திறந்திருக்க அப்போஸ்தலனாகிய யோவான் காண்கிறாங்க. நாங்களும் அந்த கூட்டத்தோடு கூட இணைந்து அவரை நாம் ஆராதனை செய்யலாம். When you are worshiping the Lord God Almighty, நீங்க சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கும் போது உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக இதுதான் வரணும். அவர் சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறார். அவருக்கு முன்பதாக நான் நின்று கொண்டு தாழ்த்தி அவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். Hallelujah. Are you ready to worship God? வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே என்றுமே என்றென்றுமே வானாதி வானங்கள் கொள்ளாமல் everyone கரங்களை உயர்த்தி வார்த்தையால் வர்ணிக்க, இந்த இடத்துல கரங்களை உயர்த்தி அல்லது முழங்கால் படியிட்டு கரங்களை விரித்து அவரே மகிமைப்படுத்தி அந்த பரலோகத்தோடு இணைந்தவர்களாக இன்றுமே என்றுமே என்றென்று கரங்களை உயர்த்தி ஹalleluya hallelujah amen hallelujah hallelujah amen hallelujah hallelujah amen hallelujah hallelujah amen. பரலோக கவனத்தை நாம் ஈர்க்க வேண்டும். அப்பா, உங்க கண்களில நமக்கு கிருபை வேண்டும். இந்த புதிய ஆண்டுல எப்போதும் எங்க அருகில நீங்க வேண்டும். நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் மட்டும் வேண்டும் என்று தாகத்தோடு உம்மை நோக்கி நாம் பார்க்கிறோம். அப்பா, பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. Thank you Lord Jesus. Rabala diriyantarala garabala manama shantarala garagala manama kanturum maraka duriyantarala garagala manama shantarala garaba maraka diriyandaro garabala manama shigare. Come on everyone, ரெண்டு கரங்களை உயர்த்தி hallelujah 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 amen hallelujah hallelujah amen hallelujah hallelujah amen hallelujah hallelujah amen hallelujah எல்லாம் பரலோக மகிமை உங்களுடைய வீடுகள்ல, உங்களுடைய குடும்பத்துல, கைது செய்கிற ஒவ்வொரு காரியத்துல பரலோக மகிமை நிரப்பப்படுவீர்களாக. பரலோக மகிமையினாலே ரீமா காமா காதா ராடா காடா பானா ஓ ராலா ரானா நாமா ஷாதா காலா காடா பாரா காண்டோ மேனே கேடதி ஹதராடா கரபா அந்நிய பாஷையில ரீமா காதா ரகா லகரமா விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. Thank you Lord.
lama garana nama shelere hedere rugada bala gadara gana mala katere neve rini rini makatara la garamana gadaro நீங்கள் போதும் நீர் போதும் உம்முடைய சமூகமே முதலாவதுப்பா நீங்க ஃபர்ஸ்ட் ஆண்டவரே ரிபகரணனம ஷதரமா விலகாத பிரியாத உம் சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரம் அதுதான்ப்பா நிரந்தர சுதந்திரம் உங்களுடைய பிரசன்னம் your presence thy presence ரபகமன ஷதரலகரபகதரலபா நீர் போதும் எப்போதும் நீ come on எல்லா கரங்களை உயர்த்தி hallelujah 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 amen hallelujah hallelujah amen hallelujah hallelujah come on அந்நிய பாஷையில அப்படியே மாத்துங்க இது அப்படியே ரீமா காலா தர கனமனா ஓரபா ஷதரல கரபரபா ராக மகலதா ஷதகரமா ரந்தோரகாலே மெஹதரமா ராதருகரமா come on everyone அப்படி அந்நிய பாஷையில come on ஒரு சபையாக ஒரு குடும்பமாக ஒரு கூட்டமாக ஒரு காங்கிரிகேஷனாக இணைந்து பரலோக மகிமையில ரபகதரனமா ஷாகரதரக மகளகரா மகரதரரா ஷதரரரா come on மரகரணமா அந்நிய பாஷையில உங்களுக்கு கொடுத்த பாஷையை இந்த ராகத்தோட இணைத்து அப்படியே பாட ஆரம்பிச்சிருங்க ரமகதரனமா உலதகமா ஷெதரகரா ரந்தோரகதரா மகரக ஆவியானவரை கனெக்ட் ஆங்க மகதரமரா ஷதரரரா come on everyone பரலோக நம்மோடு இணைகிற நேரம் பரலோக மகிமை எங்களோடு இணைக்கிற நேரம் பரலோக பிரசன்னம் பரலோக மகிமை பரலோகம் எங்களோடு இணைக்கப்படுகிற நேரம் காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்து இயேசுக்கு நாளில கிறிஸ்து இயேசுக்குள்ளாக கூட்டி கட்டப்பட வேண்டும் யுனைட்டட் டுகெதர் இப்பொழுது பரலோகமும் பூமியும் இந்த ஊழியமும் இந்த தலைவரோடு கூட இணையத்தக்கதான ஒரு மகிமை பரலோகத்துல இருந்து அந்த சிங்காசனம் இறங்கி வர கண்டேன் பரலோகத்துல இருந்து அந்த எருசலேம் இறங்கி வர கண்டேன் என்று எழுதப்பட்டிருக்கிறதே அதே போல தேவனுடைய ஒரு மகிமை நம்மோடு இணைந்து ஊழியம் செய்யும்படியாக right now in the name of Lord Jesus Christ இப்பொழுதே அந்த மகிமை இறங்கி வருகிறது இயேசுவின் நாமத்தினாலே நம்மை தொடும்படியாக நம்முடைய குடும்பங்களை தொடும்படியாக right now in the name of Lord Jesus yes he is coming in the name of Lord Jesus இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய வீடுகள்ல தேவனுடைய வாசஸ்தலம் ஸ்தாபிக்கப்படுகிறது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி ஸ்தாபிக்கப்படுகிறது ரபக மலக தரல கனம ஷதக லரகபா எக்காலங்கள் தொனிக்கிறது இயேசுவின் நாமத்தினால எக்காலங்கள் தொனிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில் இதோ தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் பரலோகத்திலிருந்து உங்கள் வீடுகள்ல உங்களுக்குள்ளாக உடன்படிக்கை பெட்டியாக இறங்கி வருகிறது இயேசுவின் நாமத்தினாலே லீகா பாகா லாகா நம ஷாகா லாடா கடவா இதோ ஒரு மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது இதோ மகிமை பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில் receive the glory கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார் ஒரு கூட்டத்தை தொடுகிறார் இயேசுவின் நாமத்தினாலே நீ ஆயத்தமாய் இருந்தபடினாலே உன்னை சந்திக்கும்படி நான் வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதோ நீ பெற்றுக்கொள் மகளே இதோ நீ பேச ஆரம்பி இதோ எனக்காக ஓட ஆரம்பி உன்னுடைய பிரயாணம் துரிதமாய் ஆரம்பிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் இயேசுவின் நாமத்தினாலே receive in the name of Jesus shaba gaba laba gada gama gada rala gana mana gadava o raba gada rala gada ganama இது அப்படியே நான் ஆரம்பித்துக் கொண்டிருக்கும் போது இதோ பரலோகத்துல இருந்து ஒரு சில ஸ்திரீகளை நான் பார்க்கிறேன் தாய் ஸ்தானத்துல இருக்கதான ஒரு சிலர் மேல கிரீடங்கள் வைக்கப்படுகிறத நான் பார்க்கிறேன் இட்ஸ் a golden கலர் கற்கள் பதிக்கப்பட்ட கிரீடங்கள் வைக்கப்படுகிறது உங்களுக்கு சூட்டப்படுகிறது கர்த்தருடைய பார்வையில
நீ கனம் பெற்றாய் என்று மரியாளுக்கு அன்றைக்கு சொன்னது போல உனக்கும் சொல்லப்படுகிறது. ஸ்திரீகளுக்குள்ளே நீ பாக்கியவதி, ஸ்திரீகளுக்குள்ளே நீ பாக்கியவதி என்று சொல்லி உனக்கு அந்த மகுடத்தை பரலோகம் சூட்டுகிறது. Receive in the name of Lord Jesus. Shaba gaba lihanda ralaka mana maduri antaralava. O raba gada rianta ralamana ma shadaragaba. Rene meni gala gada ruga daba laba gana gana gada dogobo. Remeni handa ralagaraba. Anni bashra worship பண்ணுங்க. Riba la gada ralama. Rene meni gala gadura gala gara gala gana mama mama. Oh ribidiri antaro. Oh Mashagadaraga Magaradara Lagadure Haga Rege Manago Lemeni Handa Ralaka Baraga Daragaba. ஒரு புதிய ஒரு துவக்கமாக ஊழியத்துல காலடி எடுத்து வைக்கும்படி இந்த 5786 ஆண்டுல கர்த்தர் ஊழியத்தை கேட்டு ஒரு சிலரை பிரித்தெடுத்து அந்த சத்தத்தை கேட்டு காலடி எடுத்து வைக்கிற மகனே, இதோ கர்த்தர் உன்னை நிரப்புகிறார், கர்த்தர் உன்னை தொடுகிறார். Receive in the name of Jesus. கர்த்தருடைய மகிமையினால நீ நிரப்பப்படுவாயாக, நிரப்பப்படுவாயாக. நீ செய்ய வேண்டிய காரியம் உனக்கு காண்பிக்கப்படும். இதோ உன் முன்பதாக ஒரு சுருள் விரிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே நீ பெற்றுக்கொள். அதை நீ புசி, அதை நீ புசி, அதை நீ அறிந்து கொள்வாய், நீ அதை புரிந்து கொள்வாய். நீ செய்ய வேண்டியது காலடி எடுத்து வைக்க வைக்க உனக்கு அறிவிக்கப்படும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். Mene kato romo tere mene kiti gala gadu gala gana gada gaba orana mana na shederele gedi rikala rana nama oraba gada ragaba. Oh thank you Lord. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் எம்மருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பரலோக கவனத்தை உங்களோடு இணைந்த ஒரு ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. மாராகா தீரி யாரா பாலா ஷாடா கட கர கனமா ஒரமா லாரா கனமா ஷெகதே. நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹalleluya ஹalleluya. எல்லா கரங்களை உயர்த்தி எல்லா லீடர்ஸ், எல்லா இணைந்திருக்கிற தலைவர்கள் யாராக இருந்தாலும் இருக்கிற இடத்துல ரீமா லாகாதார் கரங்களை உயர்த்தி ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Halle, halle, amen. Halle, halle, amen. Halle, halle, amen. Hallelujah, hallelujah, 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 amen.
ஆலே ஆமென். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும், நீர் போதுமே. முழங்கால் படியிடக்கூடிய முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி அப்பாவுடைய பிரசன்னத்துல லயித்து அவரையே அவருடைய சிங்காசனத்தையே சுற்றி வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும், நீர் போதுமே. சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம், நீர் போதும், நீர் போதும் எப்போதும், நீர் போதும்.